நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ரேகா அவர்களை பற்றி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்ட்ரஸ் ரேகா அப்படின்னு சொன்னாலே பாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸ். அங்கே எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபேமஸாக இருக்கிறவங்க தான் இவங்க. ரேகாவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1986 அறிமுகமான இவங்க இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில செமையா கலக்கிட்டு வராங்க. சின்ன திரையா இருக்கட்டும், வெள்ளி திரையா இருக்கட்டும், எல்லா திரையிலும் செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம எல்லாருக்கும் ரேகான்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவங்களோட ரியல் நேம் சுமதி ஜோசப். இந்த சுமதி ஜோசப் அப்படின்ற நேம் ரேகாவா எப்ப மாறுச்சுன்னா பாரதிராஜ் அவர்கள் மூலமா தாங்க மாறுச்சு. சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்ன்ற ஆசைலாம் இவங்களுக்கு எதுவுமே இல்ல. அப்படியே சும்மா மைமிங் பண்ணிக்கிட்டு ஸ்கூல்ல ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு சுட்டியான பொண்ணாதான் இவங்க இருந்திருக்காங்க. இவங்க பிறந்தது பாத்தீங்கன்னா கேரளால பிறந்திருக்காங்க. மே 18, 1970 பிறந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க ஸ்கூலிங் ஃபுல்லாவே ஊட்டி கான்வென்ட்ல தான் படிச்சிருக்காங்க. அதனால என்னவோ இவங்களுக்கு மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இது போல பல மொழிகள் ரொம்ப அழகாவே பேசுவாங்க. குறிப்பா இவங்களுடைய தமிழ் பாத்தீங்கன்னா உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப தெளிவாவே இருக்கும். அதுக்கே பல ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்திருக்காரு. இவங்களுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்திருக்காங்க. அப்பாக்கு சினிமானா பிடிக்காது. இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க அம்மாவை கூப்பிட்டு தான் இவங்க சினிமாக்கெல்லாம் போயிருக்காங்களாம். அதுவும் ஹிந்தி மூவிக்கு தான் போயிருக்காங்களாம். அந்த ஒரு மூவியை பார்க்கும்போது அதுல நிறைய கிசிங் சீன்லாம் வந்ததுனால வா போலாம், உனக்கு சினிமாவே வேணாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு, பொண்ணுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு போல இருக்கே அப்படிலாம் நினைச்சிருக்காரு. ஆனா எதுவும் இல்லைன்றத லேட்டரா தான் புரிஞ்சிருக்காரு. இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா தான் இவங்களுக்கு வாய்ப்பு வந்தது. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை இவங்க ரொம்ப நல்லாவே பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மைமிங் ஷோ இருக்கு, ஒரே ஒரு ஸ்டேஜ் ஷோ தான் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் மைமிங் நல்லா வருமே, நம்ம ஒரே நல்லா ஃபேமஸ் ஆயிடா, நியூஸ் பேப்பர்லாம் வரும் அப்படின்னு நினைச்சுதான் ரேகா அவர்கள் ஸ்டேஜ் ஷோ பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய இடங்கள்ல அவங்க அம்மா கூப்பிட்டு தான் போயிருக்காங்களாம். அவங்க அப்பாவுக்கு வெளியே ஒர்க் இருந்ததுனால அப்படியே அங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா ரைட்டர் ஒருத்தர் பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி மூவிஸ்லாம் நடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்டது, என்னது மூவியா, என்னை இவர் ஏமாத்தி கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாரதிராஜா அவர்களை மீட் பண்ணு, அவர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உன்னால மெருகேற்றிடுவாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிறவங்களாம். ஆனா இவங்க சின்ன வயசுல இருந்து சினிமாவே பார்க்காததுனால யாருமே தெரியாதான் பாரதிராஜான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்களை அடிக்கலாம் போயிட்டாராம். ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கும் போது மீசை தாடிலாம் இருந்துதான். எப்ப இந்த பொண்ணு கூட்டு போய் பார்லருக்குலாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னது, ஐயோ நாளா போக மாட்டேன், எனக்கு வலிக்கும். அதே மாதிரி சாரி எல்லாம் கட்ட சொன்னாராம். இல்ல கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அடிக்கிற சீன்லாம் கூட நடந்துதாங்க. அதுக்கப்புறம் தான் சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் தான் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமா பேசி அவர்கிட்ட சாரி கேள்வி, இவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் சாரி கேட்டு இவங்களுடைய நேமையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சு சீட்டு குலுக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் ரேகான்ற நேமும் சீட்ல வந்ததுனால அதே இவங்களுடைய ஸ்டேஜ் நேமாவே மாறி இருக்கு. நடிப்புனே என்னன்னே தெரியாம வந்த இவங்களுக்கு கடலோர கவிதைகள் அப்படின்ற ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். இதுல நடிக்கும் போதே பேரலா இவங்களுக்கு இப்போ கமல் சார் கூட நடிக்க எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ, எந்த அளவுக்கு வெறியர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் அப்பயும் இருந்தாங்க. ஆனா கமல்னே யாருன்னே தெரியாத இருந்த இவங்களுக்கு கமல் சார் கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, புன்னகை மன்னன் இந்த படத்துல இவங்க ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. குறிப்பா இவங்களுடைய லைஃப்ல கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணமும் கமல் சார் தான். கமல் சார் கூட சேர்த்து வச்சுலாம் இவங்க பேசியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இதுல சூசைட் சீன் வரும். இந்த சீன்ல முத்த காட்சியும் வந்திருக்கும். அது இவங்களுக்கே தெரியாம எடுத்த முத்த காட்சாங்க. ஆனா இவங்க அந்த முத்தத்தை நினைச்சு பயப்படல. தன்னுடைய அப்பா என்ன சொல்லுவாரு, அடிப்பாரே, ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல சரிதா அவர்களை லவ் பண்ணிட்டு இருந்தாராம் கமல் சார். அதனாலதான் இவங்க இங்க நடக்கிற விஷயங்கள் எதையுமே காதல வாங்காம வரமா நடிக்கிறமா போனோமான்னு இருந்துட்டு இருந்தாங்களாம் ரேகா அவர்கள். இவங்களுடைய மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான கேரக்டர்ல தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாரிலே தான் இருப்பாங்க. ராமராஜ் அவர்களுடைய காம்போவா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய பிரபலங்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்த கதை எல்லாமே சேம் கதையா இருந்ததுனாலதான் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் நடிக்கவே இல்லையாம். மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரே நேரத்துல 40 படங்கள்ல கமிட் ஆயிருந்தாங்களாம். இதுல குறிப்பா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. ரோஜா கூட்டம் படத்துல பூமிகாவுடைய அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க, போலீஸ் கேரக்டர் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் ரூடான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இது இவங்களுக்கு வராது அப்படிலாம் கூட சொன்னாங்களாம் நிறைய பேர். அதுக்கப்புறம் இல்லையா இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கியா அப்படின்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களாம் சொன்னதுனாலதான் இவங்க அந்த ரோலே பண்ணாங்களாம்.
இவங்க தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம மலையாள படங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க எந்த அளவுக்கு பிஸியா இருந்தாங்கன்னா ராசாவின் மனசுலேன்ற படத்துல மீனா ரோல இவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி இருந்துதாம். அப்போ அவங்க பிஸியா இருந்ததுனாலதான் இவங்க கமிட் ஆக முடியலையாம். அதே மாதிரி குணா படத்துல ஆரம்பத்துல சரிதா அவர்கள் தான் கமிட் ஆனாங்களாம். அதுக்கப்புறம் தான் ரேகா அவர்கள் கமிட் ஆயிருக்காங்க. இதுல இவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் அது ஒரு ரோல் தானே அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்களாம். ஆரம்பத்துல இருந்து சாரி ஒரு ட்ரெடிஷனல் ரோல்லே நடிச்சதுனால கிளாமர் ரோல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ரூலே இவங்களுக்குள்ள இருக்காம். நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட இதை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்களாம். ஆனா இவங்களுக்கு இந்த குட்டை பாவாடை போடணும் அப்படிலாம் சொல்லும் போது ஐயோ எனக்கு அதெல்லாம் வரவே வராது, வந்தாலும் எனக்கே சிரிப்பு வருங்க அது மாதிரிலாம் போட்டோன்னா அப்படின்ட்டு அவங்களே சிரிச்சுட்டே சொல்லிடுவாங்களாம். இவங்களுடைய வாழ்க்கையில எதுக்குமே கடுப்பாக மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போற இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கடுப்பாகி ஸ்டேஜ் லெவல்லாம் போய் பேசின விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய டெத் நியூஸ் தாங்க. சும்மாவே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பாலிவுட்ல இவங்களுடைய போட்டோவை போட்டு ரஜினி சார் எட்டி பாக்குறாராம், கமல் சார் எட்டி பாக்குறாராம். இது போல மூக்கலாம் பண்ணி எதுக்காக போடுறாங்க தெரியல. இப்படி வர சம்பாதித்தை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருப்பாங்க. இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்ட்ஸே கிடையாதாம். அதுக்கான காரணம் என்னன்னா சினிமான்றதே ஒரு ஃபேக். அப்படி இருக்கும் போது அதுல டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதுக்காக வச்சுக்கணும்? வரமா நம்ம வேலை என்னவோ அதை பண்ணிட்டு போறதுதான் நல்லது. இவங்க கூட அவங்க கூட ரொம்ப கொஞ்சம் கொலவிட்டு அந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல கூட இவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஓப்பன் பர்சன் தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்க யூடியூப் உருவாக்குனதுக்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1996 திருமணம் நடந்தது. இவங்களோட திருமணம் ரொம்ப ரொம்ப பிரைவேட்டா தான் நடந்திருக்கு. ஜார்ஜ் ஹரிஷ் அப்படின்றவங்கள தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரு சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டரா இருக்காரு, ஒரு பிசினஸ் மேனா தான் இருக்காரு. அவர் ரியல் லைஃப் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு அன்னியன் கேரக்டராங்க. எப்பவுமே ஜாலியா இருக்க மாட்டாராம். எனி டைமும் வந்து பிசினஸ் மைண்டோடயே இருப்பாராம். இவங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறமா அனுஷா அப்படின்ற ஒரு டாட்டரும் பிறந்திருக்காங்க. இப்ப யூகேல அவங்க ரொம்ப நல்லாவே வெல் செட்டில்டுன்னு சொல்லலாம். அவங்களுடைய மேரேஜ் பத்தின டாக்ஸ் தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. சமீபத்துல கூட இவங்க தான் என்னுடைய பொண்ணுன்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா எந்த இடத்துலயும் இவங்களுடைய குழந்தையோடைய போட்டோவை அவங்க போஸ்ட் பண்ணதே கிடையாது. கணவருடைய போட்டோவும் போஸ்ட் பண்ணதே கிடையாதுங்க. எவ்வளவு நடிகர் நடிகைகள் இருந்தாலுமே இவங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டீங்கன்னா ராதிகா அவர்கள் தானா. அதுக்கான காரணம் அவங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னா நிறைய பேருக்கு சொல்றதும் இதுதான். ரிச்சா இருக்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் உருவாக்குங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க தான் நான் சொல்லியிருக்கேன். அதை ராதிகா அவர்கள் ரொம்ப நாளாவே பண்ணிட்டு வராங்க. அதனால அவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சடனா தான் திருமணம் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப அரேஞ்ச் மேரேஜ் தான். அதனால இவங்க 5 வருஷம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வரலையாம். திரும்ப ரீ என்ட்ரி கொடுக்கும்போது என்னடா இண்டஸ்ட்ரி இப்படி ஆயிடுச்சே அப்படிலாம் கூட இவங்க நினைச்சிருக்காங்களாம். இவங்க உண்மையாலே ஒரு குழந்தை மனசு தான் சொல்ல முடியும். இவங்க பிபியா இருக்கட்டும், குக் வித் கோமாளி ஷோவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இவங்களோட ஹியூமரும் நம்ம பார்த்திருக்கோம். அப்பா கிட்ட அடி வாங்கி வீட்டை எதிர்த்து தான் இவங்க சினிமாக்கே வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி இவங்களோட யூடியூப்புக்கான காரணம் தன்னுடைய கணவர் கூட இருந்தாலுமே அவரு இவங்க கிட்ட ரொம்ப நல்லாவெல்லாம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாராம். அதே மாதிரி யூகேல தன்னுடைய மகள் இருக்கிறதுனால யாருமே இவங்க கிட்ட பேசுறதும் கிடையாதாம். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாங்களாம். அந்த நேரத்துல தான் எங்கேஜிங்கா இருக்கணும்ட்டு இந்த சேனலை உருவாக்குனாங்களாம். இப்போ அது மூலியமா ஃபேன்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நல்லாவே பேசிட்டு இருக்காங்களாம். 20 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஹீரோயினா களமிறங்கிருக்காங்க. மிரியம்மா அப்படின்ற ஒரு மூவி மூலியமா இதை பெண்களை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம். இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இவங்களை பாக்குறவங்களாம் இவங்க பார்த்தா சாவித்திரி மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வர வச்சாங்களாம். இப்ப வரைக்கும் தளபதி இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கணும்ன்ற ஆசை இருக்காம். அந்த ஆசை எப்ப எனக்கு நிறைவேறுதோ அப்ப பாத்துக்கலாம், நான் யார்கிட்டயுமே எதுவும் கெஞ்ச மாட்டேன்ப்பா, நான் உண்டு என் வேலை உண்டு நிற்பேன்னு சொல்லியிருக்காங்க. சீரியலும் ஒரு பக்கம் பேரலா பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்கா அவங்களுடைய ஃபேன்ஸை வச்சிருக்காங்க தான் சொல்ல முடியும். அந்த வகையில் ரேகா அவர்கள் நடித்த பல படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ஃபேவரட்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.